அருணாச்சல சார் எப்படி இருக்கீங்க? என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதை எப்படி சார் மறக்க முடியும்? நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், 1000 வேலை இருக்கும் உங்களுக்கு. அடிக்கடி பேசி தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. நல்லா சமாளிக்கிறீங்க சார். அப்புறம் சொல்லுங்க, நீங்களே ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ஆமாம் சார், முக்கியமானது மட்டும் இல்லை, ரொம்ப பர்சனல். பர்சனலா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சார். அது என் மருமக பேரு நந்தினி. நம்ம வீட்டு தெருமுனையில் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு போனவளை 3 மணி நேரமாக ஆளை காணோம். ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்க அப்பா வீடு, வழக்கமாக போகிற ஃப்ரெண்டு வீடுன்னு எல்லா இடத்துலையும் கேட்டாச்சு, அங்கேயும் வரலன்னு சொல்கிறாங்க. அதான் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். உங்க மருமகனா சூர்யாவோட? டாட், என்னாச்சு? டாட் சூர்யாவோட ஒய்ஃப் தான் சார். அவ கிராமத்து பொண்ணு, இங்க பெருசா யாரையும் தெரியாது. வழக்கமா வெளியில போனா ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவா. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு, அதான் பதட்டமா இருக்கு. பட் 3 மணி நேரங்கிறது பெரிய டைம் கேப்லாம் இல்லையே சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. யாராவது ஃப்ரெண்ட்ஸு இல்ல ஊருக்காரங்க வழியில பார்த்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நிறைய பாசிபிலிட்டி இருக்குல்ல சார். இல்ல சார், பிரச்சனை என்னன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், இதுக்கு முன்னாடியே ஒரு 2 தடவை யாரோ ஒரு கும்பல் கடத்திருக்காங்க அவளை. அதனாலதான் சார் பயமே. வாட்? ஆல்ரெடி கிட்னாப் பண்ணியிருக்காங்களா? கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கீங்களா? கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்களா? இல்ல சார், அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அப்படியா? ஆமா சார். இந்த விஷயம் வெளியில லீக் ஆகாம கொஞ்சம் பர்சனலா விசாரிக்கணும். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க உங்க மருமகளோட பேரு, போட்டோஸ், மொபைல் நம்பரு, எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க.